ஸோ ஹலோ வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எதுக்கிட்ட எனக்கு சம்மந்தமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் கேட்டேன் இல்லை நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பிஎஸ்சி டெக்ல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோ எதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே எல்லாருக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டால் வந்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக இதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ரொம்ப நிறைய பேசாம டேரக்டாக வீடியோ கொடுத்துடலாம். ப்ரோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா இல்லை எல்லாமே ஃப்ரீயானு கேட்ட சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ் அண்ட் கீப் ராக்கிங். ஸோ தேங்க்யூ ப்ரோ. 7.5 ரிசர்வேஷன் வந்து காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான் ப்ரோ. வாட் டிபார்ட்மெண்ட்? அப்புறம் நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர். அண்ட் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கு வந்துட்டு கீழே 2 கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் போட்ட வீடியோ கீழே வந்து கமெண்ட் வந்துட்டு பார்ப்போம். ப்ரோ ஐ காட் டிசி இன் பிஎஸ்என்ஏ. ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ? டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ். ப்ரோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஓகே. பிஎஸ்என்ஏல வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி என்னன்னு தெரியல. எப்படி இருந்தால் ஹாஸ்டல்னாலே ஜென்ரலாக வந்துட்டு எல்லா காலேஜஸ்லையும் அரௌண்ட் 1 lakhs கிட்ட வந்துடும். பிஎஸ்என்ஏல இசி டிபார்ட்மெண்ட்னா நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ வீடியோவில் கண்டிப்பாக. ப்ரோ ஃபார் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பைக்ஸ் அலௌடா? அலௌடு மீன்ஸ் எங்கே நிப்பாட்டலாம், அப்புறம் டெய்லி ஈவினிங் வெளியே போகலாமா ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு இது நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் தான் ப்ரோ. நீங்கள் வந்துட்டு பைக் இதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டல் சைடு நிப்பாட்டிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்துட்டு வார்டன் கிட்ட சைன் வாங்கி ஒரு சில ப்ரொசீஜர் மட்டும் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். அண்டு ஈவினிங் வெளியே போகலாமா? ப்ரோ ஈவினிங்லாம் வந்துட்டு நார்மலாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டு ஒரு 9 o'clock இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தால். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டு 9:30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரோ பிஎஸ்சி காலேஜ் ஸ்ட்ரிக்டா இல்லை லிபரலா ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. ரெண்டுமே தான் ப்ரோ, ஸ்ட்ரிக்ட் அண்ட் லிபரல் ரெண்டுமே தான். இப்போ வந்துட்டு நீங்கள் அட்டண்டன்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு கிளாஸுக்குலாம் கரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். I need clarification on whether 93,000 fee covers the first semester or the full first year. ஆக்சுவலாக வந்துட்டு இவர் 10 கேட்டிருந்தேன், எனக்கு புரியல. இவர் வந்துட்டு காலேஜ் கேட்டிருக்காரா இல்லை ஹாஸ்டல் கேட்டிருக்காரான்னு. நான் கேட்டதுக்கு இல்லை காலேஜ் தான் ப்ரோ கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ப்ரோ இந்த 93,000ன்றது வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபர்ஸ்ட் இயருக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இனிஷியலாக வந்தோடனே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அந்த ஃபீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய விஷயம் கூறுகிறீர்கள், ஆனால் சவுண்டு வரவில்லை, சரி செய்யணும் தம்பி. ஓகே கண்டிப்பாக. ஆக்சுவல் வீடியோ எப்படின்னா மைக் எதுவுமே இது அட்டாச் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வீடியோ எடுத்து, அதனால வந்துட்டு உங்களுக்கு ஆடியோ சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்றேன். ஓகே தேங்க்யூ. ஃபுட் நல்லா இருக்குமா ப்ரோ? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் ப்ரோ. மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது ஓகே நல்லாவே இருக்கும். வேர்ஸ்ட் வீடியோ ப்ரோ, ட்ரை நெக்ஸ்ட் டைம் பெட்டர். ஓகே ப்ரோ தேங்க்யூ. அடுத்த இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். ஸோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கு. இந்த வீடியோ கீழே வந்துட்டு ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, இல்லை இம்ப்ரூவ் பண்ணுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றேன். அண்ட் வேற ஏதாச்சும் உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஓகே அவ்வளோதான். வேற ஏதாச்சும் சொல்றேன் கமெண்ட்ல சொல்றேன். பை.